பாரதம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அதிலிருந்துதான் பாரதத்தினுடைய வளர்ச்சி விரிவாக்கப்பட்டது. எப்போது அதுவரையிலும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் போக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தியது வரையிலும் பாரத நாட்டை உலக நாடுகள் எப்படி பார்த்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உலக அளவில் நாங்கள் எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும், நாங்கள் சொல்வதுதான் அனைவரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி இருந்த அமெரிக்காவிற்கு சரியான பாடத்தை கொடுத்தது நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. அதன் பின்பாக குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார்கள். குஜராத் மாநில மக்கள் ஜாதி மதம் அனைத்தையும் விட்டு தேசிய நீரோட்டத்தில் கலந்தார்கள், தேசிய தன்மோடு இருந்தார்கள். பொறுத்துக் கொள்ள முடியவில்லை காங்கிரஸ் கட்சியால். அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். யாரை? மக்களை. குஜராத் மக்கள் விஸ்வரூபம் எடுத்தார்கள். அதன் விளைவாக குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஏற்பட்டது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னது மட்டுமல்ல, உலகத்தில் இருந்த அனைத்து மக்களும் இந்துக்களும் சொன்ன ஒரு எண்ணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதன் விளைவாகத்தான் அயோத்தியிலே அன்றைக்கு ராமர் ஆலயம் கட்டப்பட்டது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக கரசபைக்கு சென்ற பக்தர்களை குஜராத் மாநிலத்தில் கோத்ரா ரயில் நிலையத்தில் எரித்த காரணத்தினால் தான் கலவரம் ஏற்பட்டது. ஆகவே எதற்காக எரிக்க வேண்டும்? ராமா என்று மந்திரம் சொன்னவுடன் ஏன் எரிக்க வேண்டும்? எரித்த பின்பு என்ன செய்திருக்க வேண்டும்? ஏன் எரித்தா என்று கேட்டிருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி. அதை விட்டுவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆஹா, தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை அவமானப்படுத்திய காரணத்தின் விளைவாகத்தான் குஜராத் மாநிலமே திரண்டது, எழுந்தது, நீதி கேட்டது, நியாயம் கேட்டது. குஜராத்தில் ஆட்சி மலர்ந்தது. அயோத்தி ராமர் கோயிலை கட்டுவோம் என்று சொன்னார்கள், கட்டிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இலவச வீடு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இலவச வீட்டு வசதி திட்டத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி. ஏன் யாருக்கு கொடுத்தாலும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த பஞ்சாயத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட வீடுகள், இலவச வீடுகள், சுமார் 75க்கும் மேற்பட்ட வீடுகள் இலவசமாக பாரதிய ஜனதா கட்சியானது கட்டி கொடுத்திருக்கின்றது. பக்கத்தில் கூட இருக்கின்றது. எந்த திசையில் சென்றாலும் எங்கு பார்த்தாலும் இலவச வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக இந்த அரசு இலவச வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக வீடுகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் ஒரு இந்தியன் என்ற பெருமை உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு தேசிய தன்மையை, தேசிய பண்பை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே. அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கேசின் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி கொடி மட்டுமல்ல, தேசிய கொடியை ஏற்ற முடியவில்லை. அந்த தேசிய கொடியை ஏற்றுவதற்கு கூட துப்பு இல்லாமல், நாதி இல்லாமல், நாவியற்ற நிலையில் இருந்த நிலையை மாற்றி காஷ்மீர் மாநிலத்தில் தேசிய கொடியை ஏற்றி காஷ்மீர் மாநிலம் பாரதத்தின் ஒரு பகுதி என்பதை நிரூபித்து காட்டிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. அது மட்டுமல்ல, என்ன சொன்னார்கள்? காஷ்மீர் மாநிலத்தில் ஆர்டிகல் 370 நீக்கிவிட்டால், 370 என்று சொன்னால் அங்கிருந்தக்கூடிய தனிச்சட்டத்தை நீக்கிவிட்டால் என்ன நடக்கும்? ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள். சரி, நீக்கி பார்ப்போமே என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி நீக்கி பார்த்தது. என்ன நடந்தது? ரத்த ஆறு ஓடிச்சு, தண்ணியும் ஒண்ணு ஓடல, நல்லா இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். யார் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? காஷ்மீர் மாநிலத்தில் இருந்த இந்துக்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? பாரதத்தின் தேசிய நீரோட்டத்தில் காஷ்மீர் மாநிலம் வர வேண்டும்,
காஷ்மீர் மாநிலமும் இந்தியாவின் ஒரு பகுதி என்பதை நிரூபித்து காட்டுவது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய அடாவடி தனத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்தியாவில் என்னதான் சொல்லுவார்கள்? பாகிஸ்தான் ஆஹா விடமாட்டான் விடமாட்டான். என்ன விட மாட்டீங்க? பாகிஸ்தான் இன்னைக்கு சென்ற அபிநந்தன் என்று சொல்லக்கூடிய ராணுவ வீரனை பிடித்த போது, கைது செய்த போது நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொன்னாரு? நேரம் கொடுத்தாரு. இத்தனை மணி நேரத்துக்குள்ளால நம்ம காஷ்மீர் எல்லையில அவர் வந்திருக்கணும். கொண்டு விட்டு சிரிட்டு அடிச்சுட்டு போனாங்களே. ஏன்? நரேந்திர மோடியினுடைய ஆட்சி பாரதத்தில் நடந்து கொண்டிருந்தது. யாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. அதற்கு மாறாக அனைவரிடமும் நாம் அனுசரித்து செல்ல வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி விரும்பியது. அது மட்டுமல்ல, இன்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஏற்பட்ட பின்பு, இன்னைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு உலக அளவிலே பாரதம் பெருமை பெற்றது மட்டுமல்ல, உலகத்து நாட்டவர்கள் எல்லாம் பாரத பிரதமரை வரவேற்கின்றார்கள். அது மட்டுமா, பாரதத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆஹா, ஒன்றை மட்டும் மறந்து கொள்ளுங்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவமானப்படுத்தப்படலாம், கேவலப்படுத்தப்படலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள், நரேந்திர மோடி, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தினாலும், எந்த அளவிற்கு துன்புறுத்தினாலும் அமெரிக்காவுடைய உலக போலீஸ்கார தினத்தை நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அத்தனை பொருளாதார தடைகளையும் தகர்த்து எறிந்தார்கள். தகர்த்தெறிந்து பாரதத்தினுடைய பெருமையை உலகத்திற்கே தலை நிமிர்ந்து செய்தார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மக்கள்